ஆக பொதுவாக ஒரு கூடையிலே அவர்கள் விதையை எடுத்துச் சென்று அந்த விதையை தூவி விடுவது வழக்கம். அது சில பாதையில் விழலாம், சில பாறைகளில் விழலாம், சில முட்கள் இருக்கின்ற இடத்தில் விழலாம், மற்றவை நல்ல நிலத்தில் விழும். ஆனால் அப்படி பார்த்தாலும் முழுமையாக அவர்களுக்கு பலன் கிடைக்குமா என்றால் அது அந்த சூழலை பொறுத்து இருக்கிறது, அந்த காலகட்டத்தில் பெய்கின்ற மழையை பொறுத்து இருக்கிறது. ஆக ஏன் இத்தகைய ஒரு உவமையை இயேசு குறிப்பிடுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பல தடைகள் இருக்கிறது. அதாவது விதைகள் முளைக்க முடியாத நிலம் போல் கடின உள்ளம் கொண்ட மனம் நம்மிடம் இருக்கிறது. பாறையை போன்று சில நேரங்களிலே இறைவார்த்தையை உள்வாங்கி அப்படியே உமிழ்ந்து விடுகின்ற நிலை இருக்கிறது. இந்த உலக மாயைகளில் சிக்கி நாம் தடுமாற்றத்திற்குள் விழுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அவற்றிலிருந்தெல்லாம் கடந்து வருகின்ற பொழுது நாம் நல்ல நிலத்தில் ஊன்றப்படுகின்றோம் அல்லது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம் என்பதை ஒரு நிகழ்வு மூலம் சொல்ல வேண்டும் என்றால், டாக்டர் ஐடா